மண்ணில் புதையும் வரை ஒவ்வொருவரின் மனதிலும் மாறாத பசுமைகளை கொண்ட நினைவுகள் என்றால் அது கல்லூரி பயின்ற நாட்களே என்பது நிதர்சனம். ஏதோ ஒரு சூழலால் கல்லூரியில் கால் தடம் பதிக்க முடியாமல் போன தங்களுக்கு இந்த வாய்ப்பு எல்லையற்ற மகிழ்ச்சியை கொடுப்பதாக கூறுகின்றனர் ஒரு நாள் மாணவியர். எனக்கு 10th நான் மேரேஜ் பண்ணிட்டேங்க சார். எனக்கு அந்த படிக்கிற இது எனக்கு கிடைக்கல. ஹஸ்பண்ட் மூலியமாவும் படிக்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணேன். எனக்கு அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கவே இல்லை. ஆனால் கண்டிப்பா எப்படி சொல்றதுன்னா, இந்த இடத்துல இப்போ நான் நிக்கிறதே ரொம்ப எப்படி சொல்றதுன்னு தெரியலைங்க சார். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். எல்லாருமே கண்டிப்பா படிக்கணுங்க சார். இப்போ நாங்கள் இங்கே என்ஜாய் பண்ணியிருக்கிறது இன்னைக்கு மிஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். இப்போ இருக்கிற எங்களுக்கு நாங்கள் லக்கிங்க சார். மிஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பா தெரியுங்க சார். பேசக்கூட முடியலைங்க சார். ஆனால் கண்டிப்பா சொல்றேன், நாங்கள் ஸ்டூடெண்டாவே மாறிட்டோம். ரொம்ப ஹாப்பியா இருக்கும் சார். 21 வயது இளம்பெண்கள் முதல் 62 வயது பேரிளம் பெண்கள் வரை மாணவியராய் பங்கேற்ற இந்த நிகழ்வு அனைவருக்குமே புது அனுபவமாய் அமைந்தது. காலேஜ் லைஃப், நான் கல்லூரி படம் பார்த்து ஆசைப்பட்ட பொண்ணு தான் நானும். ஏன்னா நம்ம ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்க அப்படியே காலேஜ் போயிட்டு அவங்க அந்த லைஃபை அவங்க எப்படி ஃபேஸ் பண்றாங்க, நடக்கிற பிரச்சனை, படிக்கிறது எல்லாமே எப்படி ஃபேஸ் பண்றாங்கன்ற மாதிரி பார்த்து ஆசைப்பட்டது தான் நானும். எங்களோட டைம்ல படம் தான் அது. அந்த மாதிரி இருக்கணும்னு ஒரு ஆசை. எல்லாரும் ஒரே மாதிரி ஃப்ரெண்ட்ஸு ஒரே வைப்ல இருந்துட்டு பார்த்து பேசிட்டு பழகிட்டு அதே நல்லா இருக்கணும்னு ஆசை. ஒரே மாதிரி சாப்பிட்றது, கேன்டீன் போய் சாப்பிட்றது, எடுத்துட்டு வந்து சாப்பிட்றது, ஷேர் பண்ணி சாப்பிட்றது, ஒழிச்சு வச்சு சாக்லேட் சாப்பிட்றது, இது மாதிரிலாம் இருக்கணும்னு ரொம்ப ஆசை. பண்ணிட்டு தான் இருக்கேன். 2 சாக்லேட் உள்ள போயிடுச்சு. கேளிக்கை, சந்தோஷம் மட்டுமின்றி வகுப்பறையில் மாணவியரோடு ஒன்றாக அமர்ந்து பாடம் படித்த ஒரு நாள் மாணவியரின் அனுபவம் இந்நாள் மாணவியர்களுக்கு வாழ்க்கை பாடமாக அமையும் என்பது இந்த முயற்சியின் நோக்கம் என்கின்றனர் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள். ஒரு விஷயம் கிடைக்கலனா தான் அந்த மதிப்பு நமக்கு தெரியும். இப்போ இவங்க ஒரு நாள் மாணவியா வரும்போது தான் கல்லூரி வாழ்க்கையோட மகித்துவம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இதனால இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வாழ்க்கையை மிஸ் பண்ணிடக்கூடாது, இல்லைன்னா இந்த ஒரு நாளைக்காக நம்ம ஏக்கப்படுவோங்கிற ஒரு ஆள் மனசுல ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரும். ஸோ இப்போ இவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற மாதிரியும் இருக்கும். எங்கள்கிட்ட படிக்கிற மாணவிகள்கிட்டயோ இல்லை இனிமேட்டு படிக்கணும்னு நினைக்கிற மாணவிகளோ படிக்கிற வயசுலேயே படிக்கணுங்கிற ஆள் மனசுல நம்ம ஒரு விதையை விதைக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஏக்கம் எப்படி தெரியுதுன்னா, நாங்கள் காலேஜில் இது நடந்ததுமா, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்களுக்கு ஆர்வமாக அதை கேட்பாங்க. அப்போ நமக்கு தோணும், ஐயோ அவங்க வாழ்க்கையில் இதெல்லாம் அவங்க பார்க்காம விட்டுட்டாங்களோ, இதெல்லாம் நடந்தால் எப்படி இருக்குங்கிற யோசனையில் தான் இந்த நிகழ்வே நடந்தது. இந்த நிகழ்வு இவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோ, இதை நாங்கள் பார்த்துட்டு இருக்க எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. கிடைத்த வாய்ப்பு ஒரு நாள் மட்டுமே என்றாலும் இந்த நாள் இவர்களின் வாழ்வில் மறையாத தடம் பதிக்கும் என்பதே உண்மை.